ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு வச்சு டீ கடையில் கிடைக்கிற டீ கடை கஜடா எப்படி நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். மேலே நல்ல மொறுமொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ இந்த டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கஜடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலான தண்ணி தான், சுடு தண்ணிலாம் இல்லை. நார்மலான வாட்டர் வந்து 1 கப் அளவுக்கு அளந்து ஊற்றிக்கோங்க. அதில் 1 துளி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா போட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பொருளை அளக்குறீங்களோ அதே கப்புலையும் மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. கடைசி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து சர்க்கரையை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா வந்து கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை அளந்து அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை அதிகமாக சேர்க்க வேணாம், 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணிக்கும் இந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி கெட்டியாயிரும். இப்போ இது நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில், ஏதாவது நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆயில் பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றி தான் பொரிக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சமாக ஊற்றி கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தண்ணியில் கையை நனைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுக்கோங்க. அதிகமான ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பை குறைவான தீயில வச்சு தான் நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாம். இது நம்ம வந்து கத்தியால் கட் பண்ணி தான் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வரும்போதே அதுவே நல்லா அந்த வெடிப்பு வந்துடும். உங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிருச்சுன்னா அந்த வெடிப்பு அதுவாகவே வந்துடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே நம்ம போண்டா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு அதை நைஃப் வச்சு கட் பண்ணி தான் போடணுங்கிறது இல்லை. இதில் நம்ம முட்டை கூட சேர்க்கல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாங்க. அதுவும் நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிக்கும் போது மட்டும் குறைவான தீயில வச்சு பொரிங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதுவே நல்லா வெடிப்பு விட ஆரம்பிச்சிருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதுவே நல்லா வெடிப்பு விட்டுருக்கு. சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற கஜடா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் இதை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் வர ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.